ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் அவர் நம்மளை விலக்கி காத்து கொள்ளுகிற தெய்வம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகம் என்றைக்கும் நமக்கு விரோதமாகத்தான் செயல்படும். உலகத்தின் மனிதர்கள், உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தான், சத்துரு என்றைக்கு நமக்கு விரோதமாகத்தான் செயல்படுவார்கள். நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை மனமடிவு பண்ணுகிறதற்காக அவர்கள் அநேக வழிகளை நமக்கு விரோதமாய் கொண்டு வருவது உண்டு. ஆனால் தெய்வ பிள்ளைகள் கலங்க வேண்டாம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி காத்துக்கொள்வார். கடந்த நாளில் ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் எனக்கு விதமாக செய்தி அனுப்பியிருந்தார். நான் வேலை பார்க்கிற இடத்துல தேவையில்லாத பழிகளை என் மேல் போட்டு என்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள், எனக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறார்கள், எனக்காய் ஜபித்து கொள்ளுங்கள் போதகரை என்று ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் இவ்விதமாய் சொல்லுவேன், நிச்சயமாய் உலகம் நமக்கு விரோதமாக இவ்விதமான அவன் தீமையான காரியங்களை கொண்டு வரும். அந்த சகோதரனுக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள், உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் தீமையான காரியங்களை கொண்டு வருகிறானா, தெய்வ பிள்ளைகள் பயப்படாதிருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய வல்லமை வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் உள்ள தேவன் உங்கள் தீமையில் நின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த வார்த்தையினாலே நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.